முக்காவாசி பேஷண்ட்ஸு தலைவலின்னு வருவாங்க. அது யங் ஏஜ்லேயும் ஹெடேக்ஸ் வரலாம், ஓல்டர் பீப்புளுக்கும் ஹெடேக்ஸ் வரலாம். ஸோ ஏஜ் வந்து ஒரு க்ரைட்டீரியான்னு எடுக்க முடியாது. இப்போ இந்த ஹெடேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து எப்படி அதை ஃபஸ்ட்டு பிரிக்கிறோம்னா அக்யூட் ஹெடேக், க்ரானிக் ஹெடேக். நான் இந்த ஒத்த தலைவலின்றது ஆஸ் த நேம் கோஸ் ஒரு சைடு வரும். அண்ட் அது வரும்போது பட் அடிக்கடி வருது, வாரத்தில் ஒரு 2-3 நாள் வருது, வந்தால் மருந்து போட்டாலும் கேட்கல அப்படின்னா நம்ம பெயின் கில்லர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி ஒருத்தருக்கு சடன் ஹெட்டேக், இந்த மாதிரி ஹெட்டேக்கே வராத ஒரு பர்சனுக்கு வந்திருக்குன்னா அதை ப்ளீஸ் சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. ஹலோ, ஐம் டாக்டர் புவனேஸ்வரி, கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட். இப்போ தலைவலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒன் ஆஃப் த காமனஸ்ட் ப்ராப்ளம் தட் வி சி இன் கிளினிக். முக்காவாசி பேஷண்ட்ஸு தலைவலின்னு வருவாங்க. அதுவும் ஏஜ்ன்றது ஒரு பெரிய ஒரு அது பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. அது யங் ஏஜ்லேயும் ஹெடேக்ஸ் வரலாம், ஓல்டர் பீப்புளுக்கும் ஹெடேக்ஸ் வரலாம். ஸோ ஏஜ் வந்து ஒரு க்ரைட்டீரியான்னு எடுக்க முடியாது. பட் நிறைய யங்கர் பீப்புளுக்கு நியூரலாஜிக்கலாக வர ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஹெடேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டாக சொல்லுவாங்க. இப்போ இந்த ஹெடேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து எப்படி அதை ஃபஸ்ட்டு பிரிக்கிறோம்னா அக்யூட் ஹெடேக், க்ரானிக் ஹெடேக் அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ இந்த அக்யூட் ஹெடேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சடனாக பயங்கரமாக தலைவலி வருது, அவரால் தாங்கவே முடியல, வாந்தி எடுக்கிறாங்க, உட்காரவே முடியல, இப்படி கண்ணை கூட திறக்க முடியல. அந்த மாதிரி ஒருத்தருக்கு சடன் ஹெட்டேக், இந்த மாதிரி ஹெட்டேக்கே வராத ஒரு பர்சனுக்கு வந்திருக்குன்னா அதை ப்ளீஸ் சீரியஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும். எமர்ஜென்சி எல்லா விதமான ஃபெசிலிட்டி, சிடி, எம்ஆர்ஐலாம் இருக்கிற ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு குட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் இமீடியட்டாக எமர்ஜென்சிக்கு போகணும். ஏன்னா முக்கால்வாசி இந்த மாதிரி அக்யூட்டாக வர ஹெட்டேக் வந்து ஒரு பிளட் வெசல் ரப்சர் ஆகி வர ஹெட்டேக்காக இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அதுவும் பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக போய் அந்த பிளட் வெசல் ரப்சர் ஆகலாம். இல்லை அந்த பிளட் வெசலில் ஒரு பலூனிங் மாதிரி வரும். அது வந்து மெதுவாக தான் ஃபார்ம் ஆகும், ஆனால் எப்போ அது பெருசாகி எப்போ ரப்சர் ஆகும்னு தெரியாது. ஸோ அது ஒரு பேஷண்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போதே அக்யூட்டாக இப்படி ஒரு ரப்சரோட தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சடன் ஹெட்டேக், இன்ஃபேக்ட் அந்த மாதிரி அன்யூரிசம், அதாவது அந்த பிளட் வெசல் வந்து பலூன் ஆகி அந்த பலூன் ஏரியா ரப்சர் ஆகி ப்ளீட் ஆகிற பேஷண்ட் வந்து சப்அரிக்னாய்டு ஹெமரேஜ்னு சொல்லுவோம். அப்போ அந்த சர்ஃபேஸில் ப்ளீட் வரும். ஆனால் இந்த ப்ளீடு வந்து அப்படி ஒரு ஹெட்டேக்கை கொடுக்கும். இட் இஸ் இன்ஃபேக்ட் கால் தண்டர் கிளாப் ஹெட்டேக். இந்த மாதிரி ஒரு ஹெட்டேக் வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸு சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது டியூமர் பிரெயினில் ஏதாவது பயங்கர ஒரு டியூமர் வளர்ந்தாலோ இல்லை அங்கே வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இந்த மாதிரி ஒரு சடன் ஹெடேக் வரும். ஸோ எந்த ஹெடேக்கும் சடனாக பயங்கரமாக வாந்தியோட கண்ணை திறக்க முடியாத மாதிரி ஹெடேக் வந்ததுன்னா அதை ப்ளீஸ் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வருதுன்னா. ரெண்டாவது க்ரானிக் ஹெடேக். இப்போ இந்த க்ரானிக் ஹெடேக் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேஷண்ட்ஸ்க்கு நிறைய நாள் ஹெடேக் வருது, இன்டர்மிட்டன்ட் இன்டர்வல்ஸில் ஹெடேக் வருது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இன்டர்மிட்டன்ட் இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறது வந்து டேஸாக இருக்கலாம், வீக்ஸாக இருக்கலாம், மந்த்ஸாக இருக்கலாம். அப்போ அதில் என்னென்ன வெரைட்டி அப்படின்னு பார்க்கும்போது காமனாக நம்ம பார்க்குறது மைக்ரேன், இந்த ஒத்த தலைவலி அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு ரொம்ப காமன் ஹெடேக் வந்து டென்ஷன் ஹெடேக்னு சொல்கிறது. இந்த டென்ஷன் ஹெடேக் வந்து நம்ம டென்ஷனாக இருக்கனால வரல, பிரெயினில் இருக்கிற நரம்புகள் டென்ஷனில் இருக்கிறதுனால வர ஹெடேக். நான் இந்த ஒத்த தலைவலின்றது ஆஸ் த நேம் கோஸ் ஒரு சைடு வரும். அண்ட் அது வரும்போது பயங்கரமாக அது ஆரம்பிக்கும். அது ஸ்லோவாக ஆரம்பிக்கலாம் சம்டைம்ஸ், இல்லை வரும்போதே பயங்கரமாக ஆரம்பிக்கும். வாமிட்டிங் இருக்கும், லைட்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது. அது வெரி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். பிரைட் லைட்ஸை பார்க்கும்போது கண்ணு கூச ஆரம்பிச்சிடும், இல்லை கண்ணு ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ஃபோட்டோஃபோபியான்னு சொல்லுவோம். அப்புறம் அதே மாதிரி லவுட் நாய்ஸஸ் அவங்களால டாலரேட்டே பண்ண முடியாது. ஒரு குவைட்டாக டார்க்கான இடத்துல தான் போகணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஸோ அதுக்கு பேர் ஃபோனோஃபோபியா.
ரெண்டாவது, இந்த மாதிரி மைக்ரைன் வர நிறைய பேருக்கு ஆரான்னு ஒன்று இருக்கும். ஆரானா வார்னிங். அப்போ ஹெட்டேக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு விஷனில் ஏதாவது பளிச்சுன்னு வரலாம், இல்லை ஜிக்ஸாக் லைன்ஸ் மாதிரி வரலாம், இல்லை அந்த பார்க்குற பார்வையில் ஒரு இடத்துல தெரியாத மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி விஷுவல் ஆரா, இல்லை சம்டைம்ஸ் ஆடிட்டரி, காதில் ஏதோ கேட்குற மாதிரி இருக்கும், இல்லை சத்தம் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆரா வார்னிங் மாதிரி நிறைய பேருக்கு வரும். ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு மருந்து எடுத்துக்கோங்க, அந்த தலைவலியை அப்போவே நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பேஷண்ட்ஸ் கிட்ட இந்த ஆராவை நோட் பண்ண சொல்லுவோம். இப்போ இந்த ஆராலே அந்த மருந்து எடுத்துக்கிட்டோன்னா அது பெரிய ஹெட்டேக்காக மாறாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இந்த மைக்ரைனில் ஆராவோடையும் வரலாம், ஆரோ இல்லாமையும் வரலாம். ஸோ ஒத்த தலைவலி மைக்ரைன் ரொம்ப ரொம்ப காமன். ரெண்டாவது, இந்த டென்ஷன் ஹெடேக். இந்த டென்ஷன் ஹெடேக் அப்படி சொல்லும்போது இந்த ஃப்ரண்ட்டில் வலிக்கலாம், பேக்கில் வலிக்கலாம், கழுத்து வலிக்கலாம், இல்லை ஒரு பேண்ட் மாதிரி தலையை சுற்றி வலிக்கலாம். நிச்சயமாக அவங்ககிட்ட கேட்கும்போது ஒரு தலை சுற்றி ஒரு துணியை கட்டி இழுக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. சில டென்ஷன் ஹெடேக் இருக்கிறவங்களுக்கு மைக்ரைனோட சில ஃபீச்சர்ஸ் இருக்கலாம். வாமிட்டிங், நாசியா, இந்த வாந்தி வர மாதிரி தன்மை, அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் அந்த ஒரு ஃபோட்டோஃபோபியா இருக்கலாம். ஸோ சில ஃபீச்சர்ஸ் ஆஃப் மைக்ரைன் சில பேருக்கு டென்ஷன் ஹெடேக்கில் இருந்தால் கூட அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது காமனான ஒரு க்ரானிக் ஹெடேக்குன்னு சொல்லும்போது கிளஸ்டர் ஹெடேக். கிளஸ்டர் ஹெடேக் இப்போ இந்த மைக்ரைனும் சரி டென்ஷன் ஹெடேக்கும் சரி நம்ம அந்த பாப்புலேஷனை பார்க்கும்போது நிறைய ஃபீமேல்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. வேறஸ் கிளஸ்டர் ஹெடேக்கை பொறுத்த வரைக்கும் மென் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இதுவும் ஒத்த தலைவலி, ஆனால் கண்ணை சுற்றி இருக்கும், அப்படியே வீங்கின மாதிரி கண்ணை ஆகிடும். அதுவும் ஒரு சிவியர் பெயின், கண்ணே வீங்கி கண்ணுலேருந்து தண்ணியாக கொட்டும், அப்படியே கண்ணை திறக்கவே முடியாது, எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின். ஓகே, இன்ஃபேக்ட் நிறைய மென் வந்து இது வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற அந்த வலியோட அந்த வீரியம் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளஸ்டர் ஹெடேக் இது மூணாவது. ஸோ இது மூணுமே ஒரு காமன் டைப் ஆஃப் க்ரானிக் ஹெடேக்ஸ். நான் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு ஹெட்டேக் வருது, எவ்வளோ பேடாக வருதுன்றது 2 ஃபேக்டர் இருக்குது. எப்போவாது ஒரு ஒன்ஸ் இன் 2 months தான் வருது, எப்போவாது ஒரு வாட்டி தான் வருது அப்படின்னா அந்த டைமில் பெயின் கில்லர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஹெட்டேக்கை இந்த சொன்ன மாதிரி ஆராலே ஸ்டாப் பண்ணலாம், இல்லை ஹெட்டேக் ஆரம்பித்தோன்னே பெயின் கில்லர்ஸ் எடுத்தோன்னே சரியாக போயிடும். ஒரு பேராசிட்டமாலோ இல்லை சில ட்ரிப்டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் மருந்துகள் ஃபார் ஹெட்டேக்ஸ், அதை கொடுத்தா சரியாக போகும். இல்லை வேறு எதாவது NSAID, ப்ரூஃபின், அந்த இந்த என்ன சொல்கிறது ஓவரான், அந்த மாதிரி சில மருந்துகள் கொடுத்தா சரியாக போகலாம். பட் அஃப்கோர்ஸ் அது எப்போவாது வந்தால் இதெல்லாம் ஓகே. பட் அடிக்கடி வருது, வாரத்தில் ஒரு 2-3 நாள் வருது, வந்தால் மருந்து போட்டாலும் கேட்கல அப்படின்னா நம்ம பெயின் கில்லர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டைமில் we need to go on something called preventive medicine. ப்ரிவென்டிவ் மெடிசன் யூஸ் பண்ணுற மருந்துகளுக்கு நியூரோபேத்திக் மெடிசன் சொல்லுவோம். இது வந்து பெயின் கில்லர்ஸ் கிடையாது. இது வந்து நரம்புகள் மேலே செல்லுலார் லெவலில் வேலை பண்ணும். எவ்ரிடே எடுத்துக்கணும். எவ்ரிடே எடுத்தால் தான் அதோட இம்பேக்ட் நமக்கு தெரியும். அண்ட் இது வேலை பண்ணி அந்த நரம்புகள், அந்த ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கிற நரம்புகளை காம் டவுன் பண்ணும். ஸோ இதை வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி எடுப்போம். 1 month, 3 months, 6 months, அந்த பேஷண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி, அவங்களோட ரெஸ்பான்ஸை தகுந்த மாதிரி. அஃப்கோர்ஸ் க்ரானிக் ஹெடேக் இருக்கிறவங்களுக்கு ஸ்கேன் பண்ணுவோம். வென் இனிஷியலாக எக்ஸாமின் பண்ணி முதலே எக்ஸாமின் பண்ணும்போது ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருந்தால் உடனே எடுப்போம். இல்லை கொஞ்சம் ட்ரீட் பண்ணி அவங்க சரியாக ஆகலைன்னா எடுப்போம். எல்லாருக்கும் வந்த உடனே ஸ்கேன் எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அண்ட் லைஃப் ஸ்டைல், இந்த க்ரானிக் ஹெடேக் அப்படின்னு சொல்லும்போதே இது நம்ம கூட ரொம்ப நாள் இருக்குன்றது அர்த்தம். எஸ்பெஷலி மைக்ரைன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிஸில் இருக்கும். ஒருத்தருக்கு இருந்தால் அவங்க அப்பாவுக்கு இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பாட்டிக்கு இருக்கலாம், இல்லை ஒரு ஆண்டிக்கு இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபேமிலி ப்ரீடிஸ்பொசிஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைஃப் ஸ்டைல் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் மெஷர் ஃபார் ஹெட்ஏக் கண்ட்ரோல். நம்ம எவ்வளோ நாழி தூங்குகிறோம், 6 to 7 hours தூங்குகிறோமா, தண்ணி நிறைய குடிக்கிறோமா, 2 to 3 liters தண்ணி குடிக்கிறோமா, சில சாப்பாடுகள் ரொம்ப காமனாக நிறைய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்க சாப்பாடுகள் பார்த்திங்கன்னா நிறைய காஃபி, சாக்லேட்ஸ், சீஸ், ஆல்கஹால், இந்த மாதிரி பண்டங்கள் இந்த ஹெட்டேக் மைக்ரைன் இருக்கிறவங்களுக்கு அந்த ஹெட்டேக் வர்றதுக்கான தூண்டுதலாக அது அமையுது. ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இதுதான் எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை.
உங்களுக்குன்னு யூனிக்காக சில ட்ரிகர்ஸ் இருக்கலாம். இப்போ நீங்கள் சாப்பிட்ற சில வெஜிடபிள்ஸ் சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ், இந்த வெஜிடபிள் நான் சாப்பிட்டா எனக்கு ஹெட்டேக் வந்துடும், கத்திரிக்காய் சாப்பிட்டா வரும், அப்படி இது யுனிக்காக சொல்லுவாங்க. ஸோ அந்த யூனிக் ட்ரிகர் உங்களுக்கு என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஹாட் சன், இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம், சம்மரில் ஹாட்டாக இருக்குது, சென்னையில் ஹாட் சன்னில் நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் சில பேருக்கு ஹெட்டேக் வரும். ஸோ அப்போ நம்ம அந்த இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், சன்ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணலாம், அம்ப்ரெல்லா எப்படி எடுத்துக்கலாம், தண்ணி நிறைய எப்படி குடிக்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீன், நிறைய ஐடி பீப்புள் ஸ்க்ரீனே பார்த்துட்ருக்காங்க, அப்போ அந்த ப்ளூ ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இந்த கிளாஸஸில் ப்ளூ டிண்டட் கிளாஸஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த யூனோ த ஸ்ட்ரெயின் ஆன் த ஐஸை கொஞ்சம் குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக் பிரேக்ஸ், ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட்ஸ், ஸ்ட்ரெச் யுவர் லெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் வந்து சம்டைம்ஸ் இட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இந்த தலைவலியை கண்ட்ரோல் பண்ணுறதுல. ஸோ இன் ஜென்ரல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, தலைவலின்றது ஒரு காமனான கண்டிஷன். அது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரை வேணால் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மெனி ஆஃப் தீஸ் க்ரானிக் ஹெட்டேக்ஸ் ஃபேமிலியில் சில பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்ட் ஜீனுன்னு நம்ம கண்டுபிடிக்கலைன்னா கூட அந்த ஃபேமிலி டெண்டன்சின்றது ஒன்று இருக்குது. அண்ட் தலைவலியை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க, நீங்கள் சஃபர் பண்ண வேண்டாம், ஏன்னா தேர் இஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது தலைவலி இருந்ததுன்னா அது என்ன விதமான தலைவலி அப்படின்றத நோட் பண்ணுங்கள். அது உங்களை ரொம்ப பாதிக்குது, உங்கள் லைஃப் ஸ்டைலை பாதிக்குது அப்படின்னா ப்ளீஸ் சீக் ஹெல்ப். தேங்க்யூ.